இன்று மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்குள்ள பிரதமர் மோடியோடு 30 பேர் அமைச்சர்களாக பதவியேற்பார்கள் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரதமர் மோடியுடன் 30 பேர் அமைச்சர்களாக இன்று பதவியேற்றுக் கொள்ள இருக்கிறார்கள். கூட்டணி கட்சிகளை ஆலோசித்த பிறகு அமைச்சரவை விரிவாக்கம் செய்யவும் பாஜக திட்டமிட்டிருக்கிறது. பாஜகவை பொறுத்தவரை அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரி, ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் அமைச்சர்களாக தொடர்வார்கள். பாஜக சார்பில் சர்பானந்த சோனோவால், அர்ஜுன் ராம் மெக்வால் ஆகியோரும் அமைச்சர்களாகிறார்கள். கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரை தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த 3 பேருக்கு அமைச்சர் பதவி கிடைப்பதாக தெரிகிறது. முன்னாள் முதல்வர் கர்பூரி தாக்கூரின் மகன் உட்பட 2 பேர் ஐக்கிய ஜனதாதளம் சார்பில் அமைச்சராவார்கள் என்றும், லோக் ஜனசக்தியின் சிராக் பஸ்வான், HT குமாரசாமி RLD சார்பில் அமைச்சர்களாவார்கள் என்றும், பிரதமர் பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் இறுதிக்கட்டத்தை அடைந்த நிலையில் இன்று பதவியேற்பு விழா மாலையில் நடைபெற இருக்கிறது. இலங்கை, வங்கதேசம், பூட்டான், மொரீஷியஸ், நேபாளம் உள்ளிட்ட பல நாட்டின் தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. தெலுங்கு தேசத்தின் ராம்மோகன் நாயுடுவுக்கும் ஒன்றிய அமைச்சராக பதவியேற்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளவர்களை காலை 11:30 மணிக்கு தேநீர் விருந்துக்கு அழைத்திருக்கிறார் மோடி. பிரதமர் மோடியுடன் 30 பேர் கொண்ட அமைச்சரவை பதவியேற்க உள்ளதாக தகவல். கூட்டணி கட்சிகளை ஆலோசித்த பிறகு அமைச்சரவை விரிவாக்கம் செய்யவும் பாஜக திட்டமிட்டிருக்கிறது. பாஜகவை பொறுத்தவரை அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரி, ஜெய்சங்கர் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்க இருக்கிறார்கள். அர்ஜுன் ராம் மெக்வால், சர்பானந்த சோனோவால் ஆகியோரும் அமைச்சர்களாகிறார்கள். இது பற்றிய தகவல்களோடு இந்த செய்தியாளர் குணசேகரன் இணைந்திருக்கிறார். குணசேகரன், இன்னைக்கு பிரதமரின் பதவியேற்பு விழாவில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இடம்பெற்றிருக்கு? முதற்கட்டமாக 30 பேர் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் அமைச்சரவை விரிவாக்கத்திற்கும் வாய்ப்பு இருக்கா? பாஜகவிலிருந்து முன்பே அமைச்சர்களாக இருந்தவர்கள் யாரெல்லாம் தொடர்கிறார்கள்? புதியதாக யாருக்கு வாய்ப்பு இருக்கு? நிச்சயமாக இந்த மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்ற பாஜக அறுதி பெரும்பான்மை பெறவில்லை என்றாலும் கூட கூட்டணி கட்சிகளுடன் இந்த ஆட்சியை அமைக்கின்றது. பிரதமர் மோடி 3வது முறையாக இன்று பிரதமராக பதவி ஏற்கின்றார். அவருடன் தான் 30 அமைச்சர்கள் முதல் கட்டமாக பதவி ஏற்கிறார்கள் என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மொத்தமாக 79 முதல் 81 பேர் வரைக்கும் அமைச்சர்களாக பதவி ஏற்கலாம். அதில் 30 பேருக்கு முதல் கட்டமாக இன்று அமைச்சரவை பதவி ஏற்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக ராஜ்நாத் சிங், அமித்ஷா, நிதின் கட்கரி ஆகிய 3 பேருமே ஏற்கனவே அவர்கள் வகித்து வந்த அதே பதவிகளில் அவர்கள் தொடர்வார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள்தான் கடுமையான ஒரு நெருக்கடியை கொடுத்து வந்தார்கள். கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தெலுங்கு தேசம் நாயுடு, அதே போன்ற பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஆகியோருக்கும் கட்சிகளுக்கும் பதவிகள் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. தெலுங்கு தேசம் கட்சிக்கு 4 அமைச்சர்களும், அதே போன்று நிதிஷ்குமாரினுடைய JDUவுக்கு 2 அமைச்சர் பதவிகளும் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ராம்விலாஸ் பாஸ்வானினுடைய மகன் சிராஜ் பஸ்வானுக்கும் இந்த மந்திரி சபையில் இடம் அளிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதே போன்று கர்நாடகாவில் JDS குமாரசாமிக்கும், அவர் ஏற்கனவே வேளாண் துறையை அவர் கேட்டு வந்தார், அவருக்கும் இந்த மந்திரி சபையில் இடம் அளிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. இது மட்டும் இல்லாமல் கேரளாவில் முதன்முறையாக பாஜகவின் சார்பில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சுரேஷ் கோபியும் இந்த அமைச்சரவையில் பதவி வகிப்பார் என்ற தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன. இதுபோன்று ஒரு 30 பேர் கொண்ட அமைச்சரவை பட்டியல் இறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த அமைச்சரவை பட்டியல் தான் குடியரசுத் தலைவர் மாளிகைக்கும் அனுப்பப்பட்டு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த அமைச்சரவை பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நபர்களுக்கு பிரதமர் மோடி காலை 11:30 மணிக்கு தேநீர் விருந்து அளிக்க இருக்கின்றார். அந்த தேநீர் விருந்தில் பங்கேற்பதற்காக அவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. இதில் குறிப்பாக தெலுங்கு தேசம் பார்ட்டியைச் சேர்ந்த சிலருக்கும் இந்த அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக பெம்மசானி சந்திரசேகர், அதாவது
நடந்து முடிந்த தேர்தலிலேயே அதிகபட்சமான ஒரு பணக்கார வேட்பாளராக கருதப்பட்டிருந்த பெம்மசானி சந்திரசேகரும் இந்த அமைச்சரவை பட்டியலில் இடம்பெறுகின்றார். அவருக்கும் அழைப்பிதழ் அனுப்பப்பட்டிருக்கின்றது. அதே போன்று HD குமாரசாமி, ஜெயந்த் சௌத்ரி ஆகியோருக்கும் இந்த அழைப்பிதழ்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன. எனவே இவர்கள் அனைவருமே இந்த அமைச்சரவை பட்டியலில் இடம்பெறுவார்கள் என்ற ஒரு உறுதியான தகவல் என்பது வெளியாகி இருக்கின்றது. இது மட்டும் இல்லாமல் அடுத்து விரைவில் தேர்தல் நடைபெறக்கூடிய மகாராஷ்டிராவிற்கும் கூடுதலான இடம் அளிக்க முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதனால் மராட்டியத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் பாஜகவினருக்கும் முக்கியத்துவம் அளித்து அதிகப்படியான மந்திரி சபையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதேபோல் சிவராஜ் சிங் சௌகான், ஹரியானாவுடைய முன்னாள் முதலமைச்சர் கட்டார் ஆகியோரும் இந்த அமைச்சரவை பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இதுபோன்று பிரதமர் மோடியுடன் 30 பேர் கொண்ட ஒரு அமைச்சரவை பட்டியல்தான் முதல் கட்டமாக தயாராகி இன்று பதவியேற்பு விழாவிற்காக குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு அந்த பட்டியல் அனுப்பப்பட்டிருப்பதாக முதல் கட்ட தகவல் என்பது வெளியாகி இருக்கின்றது. இதற்கு பிறகாக அடுத்த கட்டமாக 2ஆம் கட்ட அமைச்சரவை பட்டியல் விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இது மட்டும் இல்லாமல் இன்று இந்த பதவியேற்பு விழாவிற்காக குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஒரு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஒரு பலத்த பாதுகாப்பு என்பதும் செய்யப்பட்டிருக்கிறது. டெல்லியில் வரலாறு காணாத உச்சபட்ச பாதுகாப்பு என்று சொல்லலாம். ஏனென்றால் இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 8000 பேர் அமரக்கூடிய வகையில் குடியரசுத் தலைவரினுடைய மாளிகை வளாகத்திற்குள்ளாக அந்த இருக்கைகள் போடப்பட்டு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் அண்டை நாடுகளைச் சேர்ந்த ஒரு 7 நாட்டு தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு அவர்களும் இதில் பங்கேற்க இருக்கிறார்கள். இலங்கை, மாலத்தீவு, மொரிஷியஸ், பூடான், நேபாளம், வங்கதேசம் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் இதில் பங்கேற்பதற்காக அவர்களும் தற்பொழுது டெல்லிக்கு வந்திருக்கின்றார்கள். இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் மாலத்தீவுடன் இந்தியாவிற்கான ஒரு உறவு முரண்பாடு ஏற்பட்டிருந்த சூழ்நிலையில்தான் தற்பொழுது மாலத்தீவினுடைய அதிபர் இந்த விழாவில் பங்கேற்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது. இதுபோன்று அண்டை நாட்டு தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய இந்த ஒரு விழாவிற்கான ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் உச்சகட்ட பாதுகாப்பும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. டெல்லிக்குள் வரக்கூடிய அனைத்து வாகனங்களுமே சோதனை செய்யப்பட்டதற்கு பிறகாகத்தான் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். மத்திய துணைநிலை இராணுவத்தினர் நிறுத்தப்பட்டு பாதுகாப்புகளும் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.